மன்னாதி மன்னலா அம்மா அம்மா எனும் மாறுயிரே வெள்ளமனா வெள்ளமச்சான் விழியோரம் செம்புவே உன் வாசம் வரும் செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே. ராஜா சார் பாட்டுன்னு சொல்லி அங்க போன போது அவர் சொன்னது அங்க இங்கெல்லாம் ஊர் சுத்திட்டு இருந்தா சரி வராது. இந்த பாடலே கொஞ்சம் பெரிய சிங்கர் பாடி இருக்காங்க. நான் யார் பாடியிருக்கோன்னு கேட்கல. செண்பகமே செண்பகமே இந்த பாட்டை 1 month முடிச்சுதான் கம்ப்ளீட்டா நேசல் கிளியர் ஆன பிறகுதான் நான் பாடினேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் சொன்னதுதான் பாடு. நான் எனக்கு பாட போகும்போது நிம்மதி இல்லை, கொஞ்சம் டென்ஷன். பாலு சார், ஐயோ அவரை சொல்லாமலே இருக்க முடியாது. அப்பா இந்த டெரரிஸ்ட் இது மாதிரி வருது, நீ நல்ல ஊக்கமா ஹைஜாக் பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்கூல்லே வந்து அந்த மாதிரி அத அவர் சொல்லி கொடுத்தேன். விடியும் நேரம் அருகில் வந்தது, இருளும் விலகி ஓட போகுது. யார் என்ன கூப்பிட்டாலும் இந்த தாலாட்டு ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்கு. வயலின் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கடவுளுக்கும் ராஜா சாருக்கு என்னோட அம்மா அப்பாவுக்கும். தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. மேம் வணக்கம். வணக்கம் மேம். நிறைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் இருக்கு நீங்க பாடினது. அதுல குறிப்பிட்ட சில நீங்க பாடினீங்கன்னா அதுல இருந்து இந்த பேட்டி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளம். பக்கத்திலே நான் இருந்தும் துக்கத்திலே நீ இருந்தாய், கரசேரும் காலமே போ வெள்ளமனா வெள்ளமச்சான் விழியோரம் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசம் என் வாசம் உன் பூங்காவனம். மன்னவா மன்னவா மன்னாதி மன்னலா நீ புன்னகை சிந்திடும் சிங்கார கண்ணனலவா மழலைகள் யாவும் தேனும் மரகத வீணை தானும். அம்மா அம்மா எனும் மாறுயிரே நானும் நீயும் என்றும் மாறுயிரே இரு கண்ணின் மணியே செல்வம் நீயே அம்மா அம்மா எனும் மாறுயிரே. சொல்ல சொல்ல நீ அறிவாய் இந்த அன்னையின் செந்தமிழ் பாட்டு, பிள்ளைக்கென பாடுகிறாள் உன்னை பெற்றவள் செந்தமிழ் பாட்டு. ஒரு கோல கிளி சொன்னதே உண்மையா உண்மையா, அது பேசும் கிளை மொழியே உண்மையா உண்மையா.
80கள் 90கள்ல ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு குரல் நீங்க. ஒரு 25 வருஷம் ஆச்சு உங்களை பொதுவெளியில எல்லாம் பார்த்து. ஏன் அப்படி ஒதுங்கி இருக்கீங்க? என்ன காரணம் அது? சென்னையில தான் இருந்தது. அப்பப்ப எல்லாரும் போற மாதிரி போயிட்டு வருவேன் தவிர, குழந்தைகள் படிப்பெல்லாம் இங்க தான் இருந்தது. பாடிட்டும் இருந்தேன். நான் ரொம்ப பிஸியா நிறைய பேர் கேட்கறது அது என்னன்னு. நான் பாடிட்டு தான் இருக்கேன். ஒருவேளை ஃபிலிம்ல இல்லாமலும் பிரைவேட்டாவும் நிறைய பாடிட்டு இருந்தேன். அது என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு இன்னும் எனக்கும் தெரியல. நீங்க அடிப்படையில ரொம்ப ஒரு பிரைவேட் பர்சனா? நீங்க தனிமையா இருக்கிறது ஐ மீன் சொல்றேன் நானு. சோஷியலைஸ்டா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப தனியா இருப்பாங்க. பிரைவேட் ரொம்ப சோஷியல் அந்த மாதிரி இல்லை. ஆனா எனக்கு இதெல்லாம் இருக்கு, பிடிச்சவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சோஷியலா போக மாட்டேன். அவ்வளோ இது இல்லை. ஆனா போக மாட்டேன்னா வேணும்னு பண்ணது இல்லை. என்னோட மேபி என்னோட அந்த இயல்பு அப்படி இருக்குது. குயின் மேரிஸ் கால் அந்த காலகட்டம் ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பயே உங்களுக்கு பாடணுன்ற ஆசை எந்த வயசுல வந்து அந்த காலகட்டத்துல இருந்துச்சா? இல்ல, நாங்க நான் எல்லாம் பிறந்ததெல்லாம் கேரளாவில் +2 அங்க நாங்க ப்ரீ டிகிரி சொல்லுவாங்க. அங்க டிகிரிக்கு முன்ன அந்த +2 வரைக்கும் அங்கதான் இருந்தேன். அந்த டைம்ல அப்பாவுக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர். அப்படிதான் குயின் மேரிஸ் காலேஜ்ல. இளையராஜா சாருடைய முதல் சந்திப்பு எப்படி இருந்துச்சு? அது 7 o'clock அந்த ரொம்ப லேட் ஆயிடுது. அப்ப அப்படி சொல்லும்போது அவர் ஏதோ பாட சொல்லிட்டு சொன்னேன். ஆனா சுத்தமா எனக்கு இந்த ஃபீல்டே தெரியாது. அப்புறம் அவர் ஏதோ இதெல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணினேன், எப்படி எப்படி இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 வாரமோ என்னமோ கழிச்சுட்டு இந்த இதுக்கு கூப்பிட்டேன். ஒரு ரெக்கார்டிங் காதல் மயக்கம் சாங் அப்படி ஸ்ட்ரெயிட்டாவே ரெக்கார்டிங் பண்ணல. காதல் மயக்கம் பாடுறதுக்கு முந்தி ராஜா சார் ஒரு இது ரெக்கார்டிங் பார்க்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஜானகி அம்மா இருந்தது, அப்புறம் மலேசியா வாசன் சார், அவரு 2 பேரும் சேர்ந்து ஒரு இது டுவெட் பாடுறத எங்களை நானும் அங்க அண்ணா 2 அண்ணாவளும் நானும் போயிட்டு இந்த AVM RRல போய் பார்த்துட்டு வந்தேன். எப்படி ஆனா எனக்கு அப்போ எல்லாம் நான் வந்து இந்த ஊர்ல இருந்து வந்த புதுசுல எனக்கு அவ்வளோ எல்லாம் பயம் எல்லாம் அப்போ தெரியல. போக போக தானே ஐயோ ராஜா சாரோட நம்ம சும்மா அந்த இதே இல்லை, பயமே இல்லாம இருந்தேன் அந்த டைம்ல. இப்பதான் ரொம்ப தெரிஞ்சு வரும்போது ரொம்ப பயமும் இதெல்லாம் வருது. தெரியாத போது நமக்கு எந்த ஒரு ignorance is bliss சொல்லுவாங்க. கரெக்ட். அதே மாதிரி அது அந்த சின்ன வயசுனும் போது யாரை பத்தியும் எதுக்காகவும் அந்த பயமே இருக்காது பார்த்தா. அந்த சாங் என்ன மாதிரி ரீச் கொடுத்தது உங்களுக்கு? ஏன்னா அந்த ஆல்பம்ல ஒரு வித்தியாசமான சாங் அது இல்லையா? சில வரிகள் பாட முடியுமா? ஞாபகம் இருக்கா? இது ஒரு காதல் மயக்கம், அழகிய கண்கள் தூபிக்கும், ஆலிங்கலங்கள் பரவசம், இங்கு அனுபவி இலவசம். அதாவது அங்க இங்க எல்லாம் ஐயோ எவ்வளவு அழகா பாருங்க, நீங்க ஸ்ருதியெல்லாம் போட்டு பாடுறீங்க. சூப்பர், ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த படத்துல இப்ப கஸ்தூரி மானே சாகா, ஓ தென்றல் இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு மீட்டர்ல இருக்கும். பட் இது காதல் வந்து முதல்ல வரும்போது ஒரு பாட்டு இல்ல, அது மேபி ராஜா சார் ரொம்ப நிறைய பேர் சொல்லியிருந்தேன் எங்க கிட்ட, ரொம்ப வித்தியாசமா ராஜா சார் கம்போசிஷன் இருக்கு. மேபி அவர் ரொம்ப பிளஸ் பண்ணி எங்களுக்கு எனக்கு கொடுத்த பிரேக் சொல்லல. நீங்க அதுவே அந்த காதல் மயக்கம் சொன்ன பீரியட் ஒரு டோன் வந்துட்டே இருக்கும். அதுவே நல்லா இருக்கும். அது அந்த இதுதான் இப்ப ரொம்ப கான்சியஸ் ஆகுது. அப்ப பாடும்போது நிறைய டேக் அவரே சொன்னது, உனக்கு சலிப்பே எனக்கு சலிப்பும் இல்லை ஒன்னும் இல்லை, நான் புதுசு இல்லையா ஒன்னும் தெரியல, அப்படி பாடுங்க சொன்னா அப்படியே பாடிடுவேன். அப்படி ஒரு புது குரல் அப்ப அந்த டைம் வருது. இப்ப 84ல அந்த படம் வந்துச்சு. ஜானகி அம்மா, சுஷீலா அம்மா இருக்காங்க, சித்ராமா கூட வரல அந்த டைம்ல இல்லீங்களா? வாணிஜெயராம் அம்மா இருந்தாங்க, அது மாதிரி சில பேர் தான் இருந்தாங்க, பெரிய சிங்கர்ஸ் கிடையாது. ஜென்சி அவங்க அம்மா எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. எப்படி ரீச் இருந்துச்சு? ஒரு சின்ன பொண்ணு காலேஜ் அப்பதான் நீங்க இப்பதான் சேர வந்தீங்க. சேர வந்தது 17-18 இயர்ஸ் தான் இருக்கும். என்ன மாதிரி ரீச் இருந்துச்சு உங்களுக்கு அப்ப? எனக்கு ஆக்சுவலா சொன்ன போனா எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நிஜமா எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் அந்த குயின் மேரிஸ் காலேஜ்லயே இந்த புதுமை பெண் அது வந்தது, இந்த பிலிம் எல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் காமிக்கிற மாதிரி. அப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது. அது இல்லாம இப்படி பண்ணுவோம், அந்த ரீச் எல்லாம் பத்தி நினைச்சதே இல்லை. எனக்கு பாட்டு தெரிந்தவரை அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்த போதுதான் என்ன எவ்வளோ
அதோட டெப்த் அப்பதான் புரிஞ்சு போச்சு. அப்புறம் ராஜா சாரை பார்த்த போது அவரோட அந்த என்னன்னு சொல்றது, ஒரு கோயில் போற ஃபீலிங் தான். நாங்க ஸ்டுடியோ போகும்போது ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப டிவோட்டடா, ரொம்ப ரொம்ப எப்படி கோயில போகும்போது நம்ம ரொம்ப நிம்மதியா இருக்கும்ல, ஆனா எனக்கு பாட போகும்போது நிம்மதி இல்லை, கொஞ்சம் டென்ஷன். அவர் ஸ்டுடியோ போகும்போது அது ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குள்ளயுமே சொல்லுவாங்க. எனக்கு பார்க்கும்போது உள்ள ஏறும்போது ரொம்ப அந்த பயபக்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது நிறைய இருக்கும். ஆனா அங்க போன பிறகு நம்மளுக்கு நம்மளோட பாட்டுல தான் கான்சென்ட்ரேஷன், அவ்வளவுதான். ஏன்னா அவர் ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க, பெர்ஃபெக்ட்டா இருப்பார், ரொம்ப எதிர்பார்ப்பார் எல்லாருக்கிட்டயுமே. ஆமா ஆமா. அதுவும் போக எனக்கு என்னன்னா, நான் படிச்சதோ என்னன்னு தெரியல, அவர் சில சமயம் நான் தெரியாமலே நான் அறியாமலே இப்ப கூட பாடும்போது கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் மாறி. அவர் அப்படி இல்லை, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவர் சொன்னதுதான் பாடும். அதனால ரொம்ப அதுலயே கவனம் இருப்பேன். சின்ன டிவியேஷன் இருந்தா கூட விட மாட்டார், பிடிச்சிருவாரு. விடவே விடாது, விடவே விடாது. எனக்கான சில சமயம் வந்துடுவது, ஓகே, அது அவர் ஒத்துக்காது. இமீடியட்டா உங்களுக்கு சின்ன வீடு படத்துல குடுக்குறாரு வெள்ளமனும் மச்சான். அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து இப்ப நம்ம தாலாட்டு பாடல்கள் இந்த மாதிரி சோக பாடல்கள் வரும்போது வந்து ஜானகி அம்மா குரல்ல, சுசீலா அம்மா குரல்ல நம்ம நிறைய கேட்டு பழகிருக்கோம், நிறைய ஃபேவரட் சாங்ஸ் இருக்கு. உங்க வாய்ஸ்ல வரும்போது வித்தியாசமா இருந்துச்சு அந்த பாட்டுமே அந்த காலகட்டத்துல. ஆமா. சோ ஏன்னா அந்த பாட்டுல வந்து ஒரு வலி, ஒரு சோகம், அது எல்லாமே இருக்கும் அதுல. ஏன்னா இல்லையா, ஹஸ்பண்ட பார்த்த ஒய்ஃப், ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ஆக்சுவலா சொன்னப்போதான் எனக்கு தெரியல, எல்லாம் தெரியல, தெரியவே இல்லை. சும்மா அங்க போயிட்டு அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு அந்த கவனம் அதுல தானே இருக்கும். டியூன் கரெக்டா இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, அந்த ஒரு எண்ணம் தானே நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும்ல, அதுவும் அப்புறம் இல்லாம இந்த அந்த ஆம்பியன்ஸ் பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு இது இருக்கு. மீனிங் கேட்க மாட்டீங்களா நீங்க போய் முதல்ல வரி லைன்ஸ் கத்துக்கும் போது கேட்க மாட்டீங்களா நீங்க? எனக்கு அப்புறம் தான் இப்ப எல்லாம் தான் புரியுறது. அப்ப எல்லாம் புரிஞ்சா இன்னும் நன்னா இருக்குமோ எனக்கு தெரியல. அது தெரியாமலே அப்படி பாடி இருக்கீங்களா நீங்க? ஏன்னா எங்களுக்கு கேட்கும் போது அந்த ஃபீல் அப்படியே கன்வெர்ட் ஆகுது. அம்மா எங்களுக்கு வருது அது. இல்ல இப்படி சொல்லறச்சே நான் ஒண்ணு சொல்லவா, சின்ன வீடெல்லாம் முடிச்சுட்டு வெள்ளமன எல்லாம் பாடின பிறகு கொஞ்சம் கழிச்ச பிறகு நான் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது வெளியில வந்து அது பாடெல்லாம் வந்தாச்சு. அப்புறம் ராஜா சார் கேட்ட, நீ உன்னோட பாட்டு கேட்டாச்சா? நான் எனக்கு என்னோட பாட்டு கேட்டா இன்னும் எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் அங்க இங்க எல்லாம் இருக்கும்ல, நம்ம பாடும்போது தெரியும்ல, அங்க கொஞ்சம் கூட சரியா இருக்கலாமே, அதுதான் எனக்கு மனசுல ஓடிட்டு இருக்கு. உனக்கு இதெல்லாம் புரிஞ்ச எப்படி இருந்தது உனக்குன்னு சொன்னபோது நான் சொன்னேன், ஐயோ எனக்கு தெரியல, இந்த சீன் இப்பதான் பார்த்தேன், தெரிஞ்சிருந்தா. அப்ப அவரு சொல்றது, நீ சீன் தெரிஞ்சாலும் தெரியாட்டி இதே மாதிரிதான் பாட போறீங்க. அப்ப என்னன்னு தெரியல எனக்கு, இதுனா தெரியல. வேற ஒரு பாட்டுக்கு சொன்னாரா அந்த மாதிரி? அந்த மன்னவா மன்னவாங்கள பாட்டு, வால்டர் வெற்றிவேலுக்கு, அது ரொம்ப கழிச்சு. இது வந்து சின்ன வீடு வந்து நான் படிச்சுட்டு இருக்கையில வெள்ளமனன், அதை நான் கேட்கல, நான் தெரியல, அந்த டியூன்ல தான் ரொம்ப கவனம் இருக்கு தவிர மேபி கோசிங்கர்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. நான் அந்த டைம்ல எல்லாம் அப்படி வணக்கம் சொல்லிட்டு இதே தான் பார்த்துட்டு இருப்பேன், பக்கத்துல என்ன இருக்கோ எனக்கு தெரியாது, அதை பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாதுல்ல, அதனால. அப்ப எனக்கு இந்த சீன் என்னன்னு சுத்தமா தெரியாது. ஆரம்பத்துல நீங்க அந்த 80ஸ்லயே பாடும்போது இப்போ உங்களுக்கு மேல் சிங்கர்ஸ் வரும்போது ஒரு பக்கம் ஜெயசுதாஸ் சார் ஆகட்டும், எஸ்பிபி சார் ஆகட்டும், மலேசியா வாஸ்தவன் சார் ஆகட்டும், ஜெயச்சந்திரன் சார் ஆகட்டும், எல்லாரோடையுமே நிறைய பாடிருக்கீங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? எல்லாருமே சீனியர்ஸ், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20 இயர்ஸ் முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே. ஜெயச்சந்திரன் சார் சொல்லும் போது அவர் வந்து என்னோட ரிலேட்டிவ்னு கேள்விப்பட்டோம், அதனால எனக்கு தெரியும். நம்ம வீட்டுக்கு எப்போதும் வந்துட்டு இருந்தேன். ஏன்னா அவர் வந்து நான் பாடுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் வந்து நிறைய தமிழ் எனக்கு ரொம்ப தெரியாதுன்னு சொல்லி நிறைய சுஷீலா அம்மா பாடல்கள், ஜானகி அம்மா பாடல்கள், எல்லா ஆர்டிஸ்டோட வாணிஜரம் பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு, அன்னைக்கு எல்லாம் கேசட் தானே, அவர் வந்து அதெல்லாம் போட்டு அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அதனால அவர்னா எனக்கு இப்ப என்னோட அண்ணா பாக்குற மாதிரி, நம்ம வீட்டிலே அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி அவர் இருக்கும்போது. தாஸ் சார் அவர் ரொம்ப சொல்லுவாங்க, அப்படி இப்படி நுணுக்கமா சொல்லுவாங்க. ஒவ்வொரு ரெக்கார்டிங்குமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், லெசன் மாதிரி. இப்ப நம்ம காலேஜ்ல போய் கத்துக்கிறதுல அதே மாதிரி இவங்க பெரியவங்க கிட்ட, ஏன்னா அவங்க பாடுற எக்ஸ்பிரஷன் எல்லாம் இருக்குல்ல, எஸ்பெஷலி பாலு சார், ஐயோ அவரை சொல்லாமலே இருக்க முடியாது.
பாலு சார் எல்லாம் ஐயோ வந்து கத்துக்கிட்டு போய் பாடிடுவாரு டக்குனு. அப்படி நான் ஒரு ஆர்டிஸ்ட பாக்குறது ரொம்ப இருக்கு. எல்லாருக்குமே ஒவ்வொரு குணம் இருக்கு. இவரோட எல்லாமே கலந்தது. திடீர் சீக்கிரமா கத்துருவாங்க. அப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அதுவும் இல்லாம நம்மளுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஐயோ அது ரொம்ப என்னன்னு சொல்றது, பிளஸிங்கா நான் இருக்கு. ஆமா, எல்லாருமே மலேசியா அங்கிள் இந்த வெள்ளமனம் பாடும்போது அவர் கூட அந்த நான் மனம் சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் இவர் தான் சொன்னேன். அம்மா அப்படி மனம் சொல்லக்கூடாது, மனம் அந்த நேசல் மாதிரி கொஞ்சம் ஃபோக்கிஷா இருக்கணும்னு சொல்ல, அதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தார். ரொம்ப நிறைய எல்லாருமே. ஆனா ஜெயச்சந்திரன் சாரோட தான் நிறைய டூயட் பாடி இருக்கீங்கல்ல? நிறைய பாடி இருக்கு. அது என்னன்னு தெரியல, மலையாளத்திலும் பாடி இருக்கேன், வேற லாங்குவேஜ்லயும் அவரோட சேர்ந்து நிறைய பாடி. எங்க ஊரு பாட்டுக்காரன், அதாவது எங்க திரும்பினாலும் தமிழ் சினிமா, அதான் சொல்ல ஒரு இந்த ஒரு ராஜா சாருடைய இப்ப இந்த காமனா இருக்கிற காமன் பீப்புள் கிட்ட போயிட்டு நீங்க அவருக்கு அவரோட படங்கள்ல ரொம்ப பிடிச்ச பாட்டு டாப் 10 எடுத்தா செண்பகமே செண்பகமே கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அவங்க வந்து தவிர்க்காம அந்த லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு அது தெரியும், ஃபேவரட்டான சாங் அது. சோ அந்த சாங் எப்படி அமைஞ்சது அத சொல்லி, ஏன்னா 2 வெர்ஷன் இருக்கு அந்த சாங். 2 வெர்ஷன் இருக்கு. ஆமா, அப்ப கூப்பிட்டு இருந்தேன் ராஜா சார், நானும் இல்ல. அப்புறம் திருப்பி வந்த போது பிரசாத் ஸ்டுடியோல இருந்து கூப்பிட்டு ராஜா சார் பார்க்கணும்னு சொல்லி அங்க போன போது அவர் சொன்னது, ஒரு பாட்டு இருக்கு உனக்கு, அது நீ என்ன எப்ப பார்த்தாலும் கேரளா அங்கெங்கெல்லாம் ஊர் சுத்திட்டு இருந்தா சரி வராது, இங்க இருந்தா தானே கூப்பிடும் போது இருக்கணும்ல. அப்புறம் அங்க போய் இதே மாதிரி ஆனா பெரிய ஒரு சிங்கர் பாடி இருக்கேன்னு சொன்னேன். நான் கேட்கவும் இல்லையா, அவங்க பாடிட்டாங்களா? அவங்க பாடி இருக்குன்னு நான் கேட்கல. அது அவர் சொல்லல, ராஜா சார் சொல்லல. இந்த சுந்தரராஜ் அண்ணாக்குல பாட்டு சொல்லி கொடுக்குறவங்க முதல்ல ராஜா சார் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் எனக்கு சட்டுன்னு எல்லாம் தெரியாதுல்ல, அப்ப அதெல்லாம் அந்த நுணுக்கம் அதெல்லாம் இவர் சொல்லி கொடுப்பாங்க, சுந்தரராஜ் அண்ணா. அப்ப அவர் சொன்னேன், உனக்கு தெரியுமா இந்த பாடலே பெரிய சிங்கர் பாடி இருக்காங்க. நானும் கேட்கல யாரு பாடி, ஏன்னா எனக்கு என்னன்னா இது டியூன் கரெக்டா இருக்காங்கல்ல, எனக்கு நான் யாரு பாடி இருக்கோம்னு கேட்கல, எனக்கு கவனமே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது, அதெல்லாம் வந்த பிறகுதான் ஆஷாஜி பாடினேன்னு தெரியுது. அப்ப நான் கேட்க அவரும் சொன்னேன், நான் இப்படி சொல்லிட்டே இருக்கேன் நீங்க கேட்கவே இல்லைன்னா எனக்கு கவனம் பூரா இதுல தானே இருக்கு. ஆமா, சில வரிகள் பாட முடியுமா? செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. ஏதாவது அங்க இங்க எல்லாம் கொஞ்சம் அப்பப்ப சொல்லாதீங்க, என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அப்ப பாடும்போது எனக்கு தெரியல, திருப்பி கேட்கும் போது கொஞ்சம் கழிச்சு ரொம்ப இப்ப எல்லாம் கேட்கும் போது கம்போசிஷன் ரொம்ப நல்லா. ராஜா சாருக்கு தான் எல்லாமே. இது ஒன்ஸ் அகெயின் கடவுளுக்கும் ராஜா சாருக்கு என்னோட அம்மா அப்பாவுக்கும். ஏன்னா இந்த பாட்டுக்காகவே ஓடிச்சு அந்த படம், அவ்வளவு பெரிய ஹிட். இந்த எங்க ஒரு பாட்டுக்காரன் குறிப்பா செண்பகமே பாட்டுக்காகவே ஓடிச்சு, சமயம் ஓடிச்சு அந்த படம். ஆமா, பாட்டு நான் பிலிம் பாக்கல சொல்றேன் நான், அந்த அளவுக்கு அந்த பாட்டோட ரீச் அந்த அளவுக்கு. ஏன்னா மதுரை மாதிரி கொழுது அந்த படத்துல எல்லா பாட்டுமே, எல்லா பாட்டு அந்த பாட்டும் கேட்டிருக்கேன். ஆனா அதோட இந்த எங்க ஒரு பாட்டுக்காரனோட அந்த விழா இருந்தது. ஆமா, விழா இருக்கும்போது போனேன். இந்த மாதிரி அந்த 140th ஏதோ ஒரு விழா இருந்தது. அப்ப அதுக்கு ஆஷாஜி வந்தேன். இப்ப ராஜா சார் என்னத்தான் அந்த கடவுள் வாழ்த்து இருக்குல்ல அத பாட வச்சேன். அப்ப அந்த ஆஷாஜி சொன்னேன், ஆப் துனி காய நான் एक वर्षन அது ஹிந்தியில கேட்டேன். அப்படி ஒரு அது ரொம்ப எனக்கு என்னன்னு தெரியல, அது ஒரு பெரிய பிளஸிங். அப்படி அவங்கள இது பண்ணினேன், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வேற வெர்ஷன் பாடி இருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா அந்த பாட்டுடைய ரீச், கங்கைமரன் சார் வந்து அடுத்த படத்துக்கு செண்பகமே செண்பகமே டைட்டிலே வச்சு படம் எடுத்தாரு. அந்த பேர்ல படமே எடுத்தாரு. அதுக்கப்புறமா அவர் தானே அவர் இருந்தது ரெக்கார்டிங். அவர் ரொம்ப இதே மாதிரி டென்ஷனே படுத்தாது. அவங்களோட நிறைய பாடி இருக்கு. அவங்க மியூசிக்ல நிறைய பாடி இருக்கு. அவங்க நேர ஆப்போசிட். ராஜா சார் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாதிரி இல்ல, ரொம்ப ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க, ரொம்ப கேஷுவலா.
இந்த பாட்டு மாதிரியே இன்னொரு நான் சொன்ன அதே டாப் 10ல எடுத்துக்கிட்டு அவரோட ஃபேவரட்ஸ்ல நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது பூவே செம்பூவே, சொல்ல துடிக்குது மனசு. அகைன் 2 வெர்ஷன் அதுல. இப்ப நாங்க படத்துல பாக்குறது ஜெயசுதா சாரோட தான் ஃபர்ஸ்ட் எடுத்தது. போகும்போது நான் கொஞ்சம் அப்படியே ஒரு பல்லவி மட்டும் பாடினேன். அதுக்கப்புறம் தெரியல, திடீர்னு கால் வந்தது பிரசாத் ஸ்டுடியோல இருந்து வந்து பாடுறேன்னு சொல்லி. நைட்டுக்கு கால் வந்து காலம்பரை 7 மணிக்கு இது என்னது ட்ராக் மிக்சிங். ஏன்னா ஏற்கனவே அவங்க ட்ராக் எடுத்தாச்சு, அது யேசுதாஸ் சார் பாடினாரு, அதுல என்னோட ஃபீமேல். அதனால எனக்கு அது டியூன் கத்துக்க தேவையில்லாம இருந்தது. ஏன்னா அவர் பாடிட்டு இருக்கும்போது நானும் இருந்தேன். அதுல பல்லவி மட்டும் இனிஷியலா நீங்க பாடிருந்தீங்க ஃபர்ஸ்ட்? ஆமா, ஒரிஜினல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவரோட சேர்ந்து பல்லவி மட்டும்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ராஜா சார் பூரா பாட வச்சேன். அந்த பாட்டு பூரா காலம்பரை ஏர்லி மார்னிங் போய் பாடினேன். அப்ப ஆனா எனக்கு இந்த சுந்தரராஜன் இருந்தாங்க, ஆனா எனக்கு டியூன் சொல்ல தேவையில்லாம இருந்தது. அங்க இங்க ஏதாவது இருந்ததுன்னா சீக்கிரம் அது மட்டும் சீக்கிரமா பாட முடிஞ்சது. அந்த சாங்கோடைய ஸ்ட்ரக்சரே மொத்த டியூனும் அவ்வளவு நம்மள அப்படியே சாந்தப்படுத்தி தூக்க வர வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நடுவில் இருக்கிற ஆர்கெஸ்ட்ரா மட்டும் அப்படியே பெரிய வெள்ளப்பெருக்கு வர மாதிரி அப்படியே கம்போஸ் பண்ணிருப்பாரு. அது வந்து ரொம்ப அந்த ஜாஸ் அந்த ரிதம் ஆகட்டும், அந்த வயலின் ஸ்ட்ரிங்ஸ் வந்து வயலின் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னொரு முக்கியமான சாங் ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க மன்னவா மன்னவா சாங். அகைன் எனக்கு தெரியாத அர்த்தம் தெரியாம நான் பாடினேன், ஆனா வந்து அது இவ்வளவு பெரிய ரீச் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. ஆமா, தெரியவே இல்லை. மன்னவா அந்த இது டியூன் சொல்லி கொடுக்கும்போது ராஜா சார் டியூன் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் இந்த சுந்தரராஜன்னா சொல்லி அவரும் சொல்லல இந்த மாதிரி என்னது இந்த சீன் எல்லாம் நானும் கேட்கறது இல்லை, நான் சீனே கேட்கறது இல்லை. நிறைய பேரை நான் கேட்டிருக்கேன், இந்த பாலு சார் எல்லாம் சீன் கேட்பாங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நீ சீன் கேட்கணுமா? நான் சொன்னேன், எனக்கு இது வர்றதுக்கே நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் இல்லை, நீ சீன் கேட்டா அதுக்கு ஏத்த மாதிரி. இப்ப எனக்கு புரியுறது, அப்ப எல்லாம் ரொம்ப தெரியல. அந்த டென்ஷன்ல நம்ம கரெக்டா இருக்கணுமே சொல்லிட்டு அப்படியே இருப்பாங்க. ஆனா அதுக்குதான் நான் சொன்னேன், அவருக்கு தான் அந்த கிரெடிட் எல்லாம் போய் சேருவாங்க. அவர் ரொம்ப நல்ல நுணுப்பமா நல்ல நுணுக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லி தருவாரு, ரொம்ப சொல்லி. இப்ப அந்த படத்துல உங்களுக்கு அஃப்கோர்ஸ் தெரியாது எனக்கு அப்படின்னு சொன்னீங்க, ஆனா சோல் கனெக்டே அந்த பாட்டு தான். ஏன்னா அந்த சாங் முடிஞ்சு அந்த குழந்தை இறந்துரும் அது பார்த்தேன். அந்த வால்டர் வெற்றிவேல் டிவில எல்லாம் வந்த போது நான் பார்த்தேன். அப்புறம் ராஜா சார் அது போட்டுப்பாரு. அப்பதான் நான் சொன்னேன், ஐயோ எனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா கொஞ்சம். அப்புறம் அப்படி எல்லாம் இல்லை, நீ தெரிஞ்சாலும் தெரியாட்டி இந்த மாதிரி தான் பாட போறது. தெரியல, அதை எதுல சொன்னதோ என்னன்னு தெரியல. இல்ல நல்ல விதமா அதெல்லாம் தேவை, உங்களோட குரல்லே இயல்புலயே அது இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஃபீல்ஸ் வந்து தெரியல. இன்னொரு பிலிம் வந்தது, நிறைய குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து பாடுற மாதிரி. சேதுபதி சொல்றீங்களா? சேதுபதி அது வந்து அவங்க சொல்லியாச்சு என்கிட்ட. நீ அப்ப சொன்னேன்ல அந்த சுந்தரராஜன், நான் சொன்னேன் உனக்கு, நீ சொல்லிட்டே இருந்தேல எனக்கு சீன் தெரியாது, இது நான் சொல்றேன், இது வந்து ஏதோ இந்த டெரரிஸ்ட் இது மாதிரி வருது, நீ நல்ல ஊக்கமா ஹைஜாக் பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்கூல்லே வந்து அந்த மாதிரி. அது அவர் சொல்லி கொடுத்தேன். அந்த இது ஏன்னா நிறைய அதுல வருமே, வேலுநாச்சி, அந்த நிறைய இந்த தமிழ் மரபுல இருக்கிற எல்லாம் வரும்ல அதுல. அப்ப எனக்கு நான் சொன்னேன் என்ன இந்த மாதிரி, அதுதான் அந்த ஊக்கம் கொடுக்கறதுக்கு தான். அச்சமில்லையே அந்த மாதிரி அது வந்து சுந்தரராஜன் சொன்னேன். அந்த ஒரே ஒரு இதுதான், மத்ததெல்லாம் சொல்றது இல்லை. அதே காலகட்டத்துல உழைப்பாளியில ஒரு முக்கியமான சாங் வந்து அம்மா அம்மா அம்மா. ஆனா என்னன்னு தெரியல, நிறைய பேர் அந்த சமயத்துல இது மட்டும் இல்ல, நிறைய தாலாட்டு. யார் என்ன கூப்பிட்டாலும் இந்த தாலாட்டு ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்கீங்க. அது என்னன்னா, என்னோட கல்யாணம் முடிஞ்ச அந்த டைம்ல 92 டைம்ல என்னோட கல்யாணம் முடிஞ்சது. ராஜா சார் ரொம்ப பிளஸ் எல்லாம் பண்ணி அவர் எப்போதும் கேட்பாங்க, குழந்தை செல்வம் உனக்கு சீக்கிரமா வரட்டும், அப்படி எப்போதும் பிளஸ் பண்ணுறதும். அது மேபி அதுன்னு நினைச்சிட்டோ என்னன்னு தெரியல, வரிசையா இந்த தாலாட்டு எங்க பார்த்தாலே, இப்ப இவரோட மட்டும் இல்ல, வெளியில போகும்போதும் நிறைய தாலாட்டு பாடு. தேவாசாருக்கு எல்லாம் நிறைய தங்க பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு நிறைய தாலாட்டு நிறைய பாடிட்டு இருந்தேன் அந்த டைம். அதே மாதிரி எனக்கு ஐ வாஸ் பிளஸ்ட் வித் ஒரு கேர்ள் பேபி. மேபி அதெல்லாம் பெரியவங்களோட பிளெஸிங்ஸ் நினைக்கிறேன். அது நிறைய தாலாட்டு நிறைய பாடிருக்கீங்க, அதான் சொல்றேன், நிறைய பாட்டு இருக்கு. ராஜா சார் நிறைய, வெளியில நிறைய வெளிய கம்போசர்ஸ்க்குமே பாடிருக்கீங்க. எல்லாருமே இந்த தாலாட்டு பாட்டுக்கு நிறைய கூப்பிட்டு இருந்தேன். அம்மா அம்மா சாங் வந்து அகைன் 2 வெர்ஷன் அதுலயுமே இருக்கு. அது வந்து உங்களுக்கு அது மாதிரி நிறைய பாடல் அமைஞ்சிருக்கு, 2 வெர்ஷன். ஏன்னா சோகமா இருக்கு, எமோஷனல். மதன் அவருக்கு தான் இந்த
என்னன்னு சொல்லுது அந்த படத்துல இருக்கிற எல்லாருக்குமே தான், அந்த எடுத்தவங்களுக்கும் அந்த ராஜா சாருக்கும். ஏன்னா எனக்கு அப்போ கல்கட்டா போய் வந்துட்டு கோல்டு இருந்தது எனக்கு. அது அப்போ எப்படி பாடும்போது அந்த மா வரும்போது ரொம்ப நேசல் அடைக்கிற மாதிரி இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுது அது சரி. அம்மா அந்த மா வரணும், அதுல நிறைய அம்மா அம்மா என்னும் அது வந்துட்டே இருக்கும்ல. அப்ப அவர் சொல்லுது சும்மா ஒரு வார்த்தைன்னா பரவாயில்லை, வேற பாடல் எல்லாம் பாடியாச்சு. இந்த பாட்டு அப்புறம் ஒரு 1 month முடிச்சுதான் கம்ப்ளீட்டா நேசல் கிளியர் ஆன பிறகுதான் நான் பாடினேன். வெயிட் பண்ணாரு தெரியாதது, அதுதான் சொன்னேன். அதெல்லாம் கடவுள் ஆசி. இப்ப எல்லாம் நினைக்கிறேன், அப்போ எனக்கு தெரியல நீ என்னன்னு சரியாகல. வேற பாடெல்லாம் பாடிட்டு இருந்தேன், நாட்டுக்கொட்டை செட்டியார ஏதோ ஒரு மனு நான் சேர்ந்துட்டு ஒரு பாடிட்டு இருந்தேன். அப்ப எல்லாம் அதுக்கெல்லாம் ஓகே. இது என்னன்னு தெரியல. ராஜா சார் சொன்னேன், இல்ல அது பூரா கரை. ஏன்னா அம்மா அம்மான்னு நிறைய வருதுனால, அதுவும் இல்ல அது ரொம்ப மெயினா இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பதான் இப்ப எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இட்ஸ் a ரியல் blessing. ஏன்னா அப்படி வெயிட் எல்லாம் பண்ண ஒரு 30-40 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அது. அவ்வளவு பிஸியா. ஆமா, ஒரு வருஷம் எஸ்பிபி சார், அங்க வருஷம் ஆஷாஜி ஒரு வருஷம், ஜெயஸ்தா சார் ஒரு வருஷம் நீங்க, ஆஷாஜி ஒரு வருஷம் நீங்க, எஸ்பிபி சார் ஒரு வருஷம் நீங்க, நிறைய இந்த மாதிரி. அண்ட் எல்லாமே ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாடல்கள், எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டா அமைஞ்சிருக்குது அது. அதெல்லாம் மேபி என்னன்னு சொல்றது, பிளஸிங், அனுகிரகம், கடவுளோட அனுகிரகம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுவும் மேக ஊர்வலம் அந்த ஹம்மிங் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல ஞாபகம் இருக்காதுன்னா ஒரு வாட்டி கேட்டா ஞாபகம். நீலவிழியோரம் அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அந்த போர்ஷன் நீங்க அது நீலவிழியோரம். நிலவே காயும் இசைதான் இங்கே நதியாய் பாயும் ரசித்தா, அப்படி ஏதோ வரும் அந்த மாதிரி. அங்க இருந்து மலேசியா சார் வந்து டேக் ஓவர் பண்றாரு. போயிடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரோட கேட்டேன், அனுப்பினேன். எனக்கு வேற இது இருந்ததுனால இது மட்டும் எடுத்துட்டு போனேன். ஏன்னா அந்த சாங்கோட மூடே கான்ட்ராஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா அதுதான் அவர் வித்தியாசம் எதுவும் வேற பாட்டுக்காக வந்த போது இது மட்டும். இன்னொரு டிஃபரெண்டான சாங், எக்ஸ்பீரியன்ஸ் சாங் கூட சொல்லலாம். உன்னால் முடியும் தமிழ் ஒரு படம், கமல் சார் படம் இருக்கு. அது கூட அந்த சமையல் அதுல கொஞ்சம் தான் எனக்கு இருக்கு. அதுவும் இதே மாதிரி தான். 2 சித்ராவும் அம்மாவும் மற்ற பாலு சாரும். அப்ப ராஜா சார் சொன்ன, இல்ல உனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு போர்ஷன் இருக்கு, நீ பாடுறியா. உங்க தங்கச்சி கேரக்டர் ஒன்னு இருக்கும், தாரணின்னு சொன்னவங்க நடிச்சிருப்பாங்க. பூரா அந்த சமையல் அது அது ஞாபகம் இருக்கு. செவ்வந்தின்னு ஒரு படம் இருக்கு, அதுல செம்மினே செம்மினே பாட்டு வந்து அது ஒரு அது நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஜெயச்சந்திரன் சார் நானும் அவரும் இருந்தது பாடும்போது சேர்ந்து. அது இதே மாதிரி பூரா வித் ஆர்கெஸ்ட்ரா பாடினேன். அது ரொம்ப பாப்புலரான ஒரு பாட்டு மேம். அது சேர்ந்து பாடினது, அதுவுமே 90s ரொம்ப பாப்புலரான ஒரு பாட்டு. அந்த பாட்டு செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, மலை சாதி பொண்ணுக்கு மடல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாத்தா. இப்ப நீங்க பாலு சார் நடிச்ச ஒரு படம் இருக்கு, பாட்டு பாடவான்னு சொல்லி, ராஜா சார் மியூசிக்ல. சின்ன கண்ணனே செல்ல கண் சாங் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த பாட்டு ஞாபகம் இருக்கு. தொடர்ந்து சக்திவேல் ஒரு படத்துல பாடி இருக்கீங்க. சக்திவேல் சின்ன சின்ன ரத்தினமே இல்ல, அதுதான். அது கூட அந்த மாதிரி ஒரு தாலாட்டு தான், தாலாட்டு. அப்புறம் வேற இன்னும் இருக்கு பாப்பா நான் தானே சொன்னேன், இந்த ரேமான்ஜி அதுதான், எங்க பார்த்தாலும் நீங்க என்ன தாலாட்டு பாடிட்டே இருக்குன்னு சொன்னேன். தர்மசீலன்லயும் ஒரு பாட்டு, இது ராஜா சார் சொன்னேன். இது வந்து ரொம்ப தர்மசீலன் படத்துல அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா நிறைய ஆர்கெஸ்ட்ரா இருந்தா நிறைய வாய்ஸஸ் எல்லாம் நிறைய. அவர் சொன்னேன், இது மட்டும் நான் சொல்றேன், இது ரொம்ப ஃபீலிங், நல்ல ஃபீலிங்கோட பாடணும். அது வந்து கொஞ்சம் என்ன சீன் சொல்ல, கொஞ்சம் பேத்தோஸ் மாதிரின்னு சொன்னேன். அப்ப அந்த மனசுல நினைச்சிட்டு கொஞ்சம் சோகமா கொஞ்சம் அப்படி உள் வாங்கிட்டு பாடணும்னு சொன்னேன். அந்த தர்மசீலன் பாட்டு, ஐயா இதே மெய்யா நம்ம
என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் ஒரு படம் இருக்கு, பூ முடித்து அது பொட்டு வைத்து வாட்டு. ஜெயச்சந்திரன் சாரோட. ஆமா. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அந்த பாட்டு? ஓ, அது ஞாபகம் இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு. பூ முடித்த பொட்டு வைத்த வட்ட நிலா புன்னகையில் பாட்டெழுதும் வண்ணப்புறா தீர்த்த கரைதனில் காதல் மயக்கங்கள் தீரும் வரை புது வசந்த விழா பூ முடித்த பொட்டு வைத்த வட்ட நிலா புன்னகையில் பாட்டெழுதும் மண்ணப்புறா. இந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஜயகாந்த் சாரோட படம் அது. சார் விஜயகாந்த் சார், சுஹாசினி மேம் 2 பேரும் இருப்பாங்க. இப்ப இன்னொரு படம் பொன் விலங்குன்னு ஒரு படம், அந்த படத்துல 3 பாட்டு பாடியிருக்கீங்க நீங்க. பாடியிருக்கேன். எவ்வளவு பாட்டுன்னு எனக்கு தெரியல, பாடியிருக்கேன். பேர் எழுதிடுவேன், ஃபர்ஸ்ட் மட்டும் சொல்லுவாங்க, அப்புறம் அதுலயே வேற 2-3 இருந்தா அவங்க சொல்லாது, அப்ப நான் பாட்டு மட்டும்தான் எழுது, எந்த பிலிம் சொல்லாது. எந்த பிலிம் சாங்ஸ் நோட் பண்ணிப்பீங்க? பூஜையில இருக்கிறச்சே இல்லையே, சில சமயம் அவங்க சொல்லுவாங்க அப்புறம் தான் இது போடுறதுன்னு. பூஜை இருக்கிற பாட்டுல அப்ப கண்டாயம் நான் எழுதி வைப்பேன் என்ன பேருன்னு, அப்படித்தான் நிறைய எனக்கு தெரியும். பூஜை வீட்டுல விசேஷங்க படத்துல ஒரு சாங் இருக்கும், பூங்குயில் 2 ஒன்னோட ஒன்னா சேர்ந்துச்சான்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு தானே, அதுல எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. அது இப்ப சேர்ந்துதான் பாடிதான். எஸ்பிபி சாருக்காக வெயிட் பண்ணினேன், அவர் வேற எங்கேயோ போயிட்டு வருவேன். நான் சொன்னேன் என்னோட இல்ல அவர் வருவாங்க, அவங்க சொன்னேன் உட்கார சொல்லுங்க சொல்லிட்டு அவர் வந்து பாடினேன். அப்புறம் நான் சொன்னேன் என்னோட போர்ஷன் அது ட்ராக் மிக்சிங் தான், சேர்ந்து இல்லை, இந்த ஏவிஎம்சியில என்னமோ எடுத்து ட்ராக். நான் சொன்னேன் கிளம்ப, ஆஹா உனக்கு கொஞ்சம் நான் பூரா பாடுறது இல்லைன்னு உட்காந்துட்டு ஜாலியா இருந்தது. அப்புறம் முடிச்சுட்டேன்னா எனக்கு நல்ல இல்ல, எனக்கு அது கஷ்டமா தெரியல. வெரி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அவங்க எப்படி பாடுறது தெரியுமா. ஒரே ஒரு வாட்டி சொல்லி கொடுக்கும்போது அவன் இப்படி கேட்டுட்டு நம்ம எல்லாம் 2-3 வாட்டி பாட்டு பார்த்துட்டே இருக்கும்ல, அவங்க அதெல்லாம் என்னன்னு தெரியல, மைண்ட்லோ என்னமோன்னு தெரியல. நான் கேட்டேன் அவங்க கிட்ட, எப்படி நீங்க இந்த இவ்வளோ எக்ஸ்பிரஷனை பாடு, அப்படியான அவர் கேட்கறது. நான் சொன்னேன் ஐயோ என்ன எக்ஸ்பிரஷன் பாடுறது, அப்படியே வருது அவங்களுக்கு, நேச்சுரலாகவே வருது. அதுதான் கேரளால இருந்து வந்த அந்த சிங்கர்ஸ் மட்டுமே, இப்ப நீங்க, சித்ரா அம்மா, சுஜாதா அம்மா, மின்மினி அம்மா, எல்லாருமே ஜென்சி வந்து எனக்கு நிறைய ஊர்ல இருக்கும்போது பாத்திருக்கேன். அப்ப எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, இങ്ങനെ இளையராஜா சார் ரெக்கார்டிங்க்கு போறதுன்னா அப்போ 6th 7th படிச்சுட்டு இருந்தேன். அவங்க சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் அவங்க இங்க வந்து ரெக்கார்ட் பண்றதுக்காக. அப்ப நம்மளுக்கு தெரியல, பாட்டு கேட்டு இந்த சிந்தூரி பூவேலம் கேட்டிருக்கேன், பாடிட்டு இருக்கு, அதெல்லாம் கேட்டிருக்கேன். யாரு என்னன்னு தெரியல, அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க போய் வந்திருக்கேன். லேட் 70s to 80s வந்து ராஜா சாரோட படங்கள்ல நிறைய வாட்டி நம்ம கேட்டிருக்கோம். ஜென்சி அம்மா வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப பாப்புலர். இங்க இருக்கிற மக்களுக்கு அந்த குரல் ரொம்ப பிடிச்ச குரல் அது. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.